அமெரிக்க அதிபரினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய பீட்டர் நவ்ரோ அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, இந்திய மக்களின் இழப்பில் பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் அப்படின்னு. ஸோ இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கக்காரங்க பேசுற மாதிரியே பேசுறாங்களே சார், என்ன? மேபி திராவிட இயக்கத்தோட அமெரிக்க கிளையோட துணைத் தலைவராக இருப்பார் நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நியூ லோ ஃபார் யுஎஸ்ஏ அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு அளவுக்கு நீங்க இறங்கி போகலாம், அதற்கு மேலும் இன்றும் நீங்க சொல்றது நேத்திக்கு இது இன்னைக்கு நிலவரம் இன்னும் மோசமா பேசியிருக்காரு. அவரே அதே என்ன பேசியிருக்காருன்னா டிக்டேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதாவது பிரதமர் மோடி அவர்களும் விளாடிமிர் புட்டின், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் ஒரு டிக்டேட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து ஒரு ரொம்ப அன்பார்ச்சுனேட். அதாவது இவங்க வந்து ஒரு டிக்டேட்டரோட டிஃபினேஷன் எடுத்துப்போம். நான் தோன்றித்தனமாக ஒரு முடிவு எடுப்பது, அடுத்த நாட்டின் மீது படையெடுப்பது, அடுத்த நாட்டுக்கு ஆக்கிரமிப்பது, இதெல்லாம் வந்து டிக்டேட்டர் பண்ணக்கூடிய விஷயம். உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாரையுமே கேட்காமல் நான் மாத்திரமே ஆக சிறந்த, ஆக அறிவாளி, அதே மாதிரி ஏகபோக சக்கராதிபதின்ற ஒரு எண்ணத்தை யார் வச்சிருக்கானோ கன்சல்ட்டே பண்ணாமல் ஒரு டெசிஷன் எடுத்தான்னா அவன் தான் டிக்டேட்டர்னு வச்சுப்போம். இப்போ அந்த மெட்ரிக்ஸை நீங்கள் இந்த 3 நாடுகளில் இருக்கிற தலைவர்கள் மீது வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எல்லாமே ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட தான் போய் பேசிகிட்டு இருக்காங்க.